தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். அவர் இயேசு கிறிஸ்து பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யோவான் 3:30. தலைப்பு: துணிவே துணை. இன்றைய தேவமனிதன் ஆன்ஸ்லம். மண்ணில் பிறந்தது கிபி 1033 ஆண்டு. விண்ணில் சென்றது 21/4/1109 ஆண்டு. ஊர் ஹாஸ்டா. நாடு பர்கண்டி. தரிசன பூமி இங்கிலாந்து. ஆண்டவரே, இறைவா, ஒரு கடவுளானவரே, எனது நினைவெல்லாம் உம்மையே சிந்திப்பதாக, எனது நாவு உம்மையே புகழ்வதாக, எனது இதயம் உம்மை மட்டுமே அன்பு செய்வதாக, எனது ஆன்மா உம்மீது வேட்கை கொள்வதாக, எனது உடல் முழுவதும் உம்மை பற்றி கொள்வதாக. இவ்வாறு இறைவனிடம் ஜெபித்து அவ்விதமே நடந்தவர்தான் ஆன்ஸ்லம். 27வது வயதில் துறவரம் பூண்டு துறவர சபையின் தலைவராக மாறினார். மேலும் கான்டர்பரி நகரின் பேராயராக உயர்த்தப்பட்டார். இவர் ஆண்டவரின் சிறப்பான அருள் வரங்களை பெற்றவர். தாழ்மை, எளிமை போன்ற குணங்களால் கல் மனதினரையும் கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தினார். இவர் காலத்தில் இங்கிலாந்தை ஆண்டு வந்த மன்னன் திருச்சபைகளுக்கு பெருத்த அநீதிகளை விளைவித்தான். இதனால் இவர் மன்னனை எதிர்த்தார். எனவே மன்னனின் கடுங்கோபத்திற்கு ஆளானார். திருச்சபை மீது மிகுந்த பற்றும் கரிசனையும் கொண்டதால் அங்கு நடக்கும் அதிகார துஷ்பிரயோகங்களை அடியோடு அழித்தார். உயர்வு தாழ்வுகளை உடைத்தெறிந்தார். நேரத்தை வீணாக்காமல் சீர்திருத்த சிந்தனைகளை கொண்ட பல புத்தகங்களை எழுதினார். பல இடங்களுக்கு பிரயாணம் செய்து கிறிஸ்துவுக்குள் ஆயிரமானவர்களை வழிநடத்தினார். கடின உழைப்புகள் மத்தியிலும் ஆண்டவரின் பிரசன்னத்தை அனுதினமும் உணர்ந்தார். திருச்சபையின் உரிமைகளை பறிக்க நினைத்தவர்களை பகிரங்கமாக எதிர்த்தார். ஏனெனில் திருச்சபையின் மீது அளவு கடந்த பாசம் கொண்டிருந்தார். முழு உள்ளத்தோடு இறைவனை தேட மக்களை வழிநடத்திய இவர் சிறந்த வழிகாட்டியாவார். அன்பரே, திருச்சபைக்குள் காணப்படும் அதிகார போராட்டங்களை அகற்ற பிரயாசப்படுவீரா? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு. கிறிஸ்துநாதர் தம் இரத்தத்தை சிந்தி திருச்சபைக்கு சுதந்திரம் பெற்று கொடுத்தார். அந்த சுதந்திரத்தை அவர் மிக மிக நேசிக்கிறார் என்கிறார் ஆன்ஸ்லம்.